வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு. நம்ம இந்த ரியாலிட்டி ஷோக்களோட வளர்ச்சி இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது நல்லது தான். பொழுதுபோக்குன்றது சினிமா சீரியல் தாண்டி ஒரு தலைமுறை இந்த ரியாலிட்டி ஷோஸ் ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி பாடல் நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பெரும்பான்மையாக அந்த வார இறுதி நாட்களில் பார்க்கப்படுகிறது, சனி ஞாயிறுல பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு விதமா நடத்துறாங்க. ஒன்று ஜூனியர், இன்னொரு சீனியர் நடத்துறாங்க. அந்த ஜூனியருக்கு குழந்தைகளை வச்சு நடத்துறாங்க. அந்த குழந்தைகளை நடத்தும் போது இப்போ பொதுவாக நம்ம நிறுவனங்கள்ல என்ன பண்றோம், கம்பெனிஸ்ல குழந்தை தொழிலாளர்கள் கூடாது அப்படின்றது மிக சட்டமா ஆகி நம்ம அதை ரொம்ப கடைபிடிக்கிறோம். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிற அவங்க அவங்க விரும்பி தான் அதை ஒத்துக்கிட்டு தான் அதுல பங்கேற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்லாம் உண்டு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் அந்த குழந்தைகள் அங்க குழந்தைகளா நடத்தப்படுறாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த வர்த்தகத்துக்காக, இந்த டிஆர்பி ரேட்டிங்காக இந்த குழந்தைகள் பாடாப்படுத்தப்படுறாங்க. சமீபமா நேத்து ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில அந்த குழந்தை பழைய பாடல்களை பாடுற நல்ல அந்த சிறுவன், பழைய பாடல்களை பாடக்கூடிய ஒரு சிறுவன், ரொம்ப நல்லா சாப்பிடும். அவன் கிட்டத்தட்ட இந்த சீசன்ல எல்லோருடைய மனதையும் அவன் கவர்ந்துருக்கிறான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவனை இப்போ மீடியா நினைச்சிச்சுன்னா ஒரு 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 கண்டஸ்டன்ட்டை ஒரு போட்டியாளனை ஹைப் பண்ணி மேலே கொண்டு வருவான். அது என்னன்னா, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியே மாறிடுது. முதல்லயே மீடியாவை திருமணம் பண்ணிடுறாங்க. இவனை அதாவது அது திருமணம் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிம்பத்தியோட வரணும். அந்த வெற்றி ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு எளிய பின்புலத்திலிருந்து அந்த ஒரு 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 போட்டியாளருக்கு அவரை மேலே கொண்டு வந்தாக்கா, ஸோ இந்த அவங்களுக்கு அந்த அந்த பலன் அவங்க அந்த மீடியா அறுவடை பண்ண முடியும். அந்த சிம்பத்தியை அவங்க வாங்க முடியும். அந்த சிம்பத்தியை நிகழ்ச்சியின் வெற்றியா, டிஆர்பியா மாற்ற முடியும். அதன் மூலமா அந்த டிவி அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியா கருதப்படும். அதுக்கு விளம்பரதாரர்கள் வருவாங்க. அதுக்கு வருமானம் குவியும், பார்வையாளர்களும் குவிவார்கள். அதனால என்ன பண்றாங்க, இந்த எளிய மக்கள், திறமையான எளிய மக்கள் வராங்கல்ல, அவங்கள சாதாரணமா ஒரு போட்டியாளராக கொண்டு போகாம அவங்கள அவங்களோட அத்தனை துன்பங்களையும் பெரிதா காட்சிப்படுத்தி, எல்லாருமே அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு கட்டத்துல அந்த மாதிரி காமிக்கும் போது அவங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சிது. ஆனா இதையே இந்த மீடியாக்கள் தொடர்ச்சியா செய்யும் போது அந்த அவங்க உதவிகள் அவங்க வர்றதில்லை. பட் என்ன, ஒரு பிரபலம் கிடைக்குது, அவ்வளவுதான். அது அது ஒரு 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 நன்மை இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த அந்த போட்டியாளர் இருக்காருல்ல, அவரை வச்சு அவங்க படுத்துற பாடு இருக்குல்ல. நேற்று பார்த்தேன், அந்த பையன் பாடுறது ஒரு 5-6 நிமிஷம் தான்னாக்கா, அந்த நேரம் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷங்கள் கொண்டு போனாங்க. எல்லாமே என்னன்னா, ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள வச்சு, அந்த முதியோர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் நடத்துறாங்க. அப்புறம் அவங்கள மேடையில உட்கார வச்சுட்டு இந்த சிறுவனை பாட வச்சாங்க. அவன் அந்த ஒரு எம்பரசி, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் நல்லா பாடக்கூடிய ஒரு போட்டியாளன் தான். ஆனா அவனுக்கு அதை தாண்டி என்னதான் இங்க நடக்குது, இந்த மாதிரி நம்ம திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறான். இப்போ நமக்கே போன சின்ன வயசுல நிறைய பேர் பாராட்டும் போது, இல்லை கொஞ்சம் போது திடீர்னு புதியவர்கள் கொஞ்சம் ஒரு கூச்ச உணர்வு வரும் இல்லையா, இந்த எம்பரசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே அந்த பையன் ஃபீல் பண்றான். முதல்ல அவனால என்ன நடக்குதுன்றதே புரிஞ்சுக்க முடியல. அந்த மீடியா அவனை ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆக்கி, இப்போ ஒரு சில நேரங்களில் இந்த இந்த குரங்குகளை வச்சு நம்ம காட்சிப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு அதாவது பழகிருக்கும், அதுவாவது பழகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அது எதனால் பண்ணுறாங்கன்னு அதுக்காவது புரியும். ஆனால் இது போன்ற போட்டியாளர்களுக்கு இவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே இந்த பேந்த மூழ்ச்சி நிற்கிறான் அந்த சிறுவன். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நிமிடம் ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அந்த ஒளிப்பதிவு கிட்டத்தட்ட அது 3-4 மணி நேரங்கள் நடக்கும் ஸ்டுடியோவில். ஸோ அவ்வளோ நேரம் அந்த 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 போட்டியாளனை அங்கேயே நிற்க வச்சு, அந்த பையனை அங்கேயே நிற்க வச்சு அவனை என்ன படுத்திருப்பாங்க அந்த மீடியாவில். ஸோ இதெல்லாம் என்னன்னா, அந்த அந்த நிகழ்ச்சிக்கு இந்த இந்த காட்சிகள் தான் முக்கியம். இன்னைக்கு தரம்ன்றது ரெண்டாவது. அதே நேரத்தில் கேமரா அந்த மற்ற போட்டியாளர் பார்க்கும்போது என்னடா அது, அவங்க முகம் ஒரு சோர்வா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு முடிவு ஃபைனல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வெற்றியாளனை தீர்மானிச்சிடுறீங்க. மக்களோட இவங்க தான் ஓட்டு போட, இவன் தான் முதலிடத்துக்கு வரக்கூடியவன்றதை மீடியா தீர்மானிச்சு அந்த போட்டியை நடத்தும் போது அந்த போட்டியின் தரம் என்னவா இருக்கும், மற்ற போட்டியாளர்கள் எப்படி அதுல ஒரு தன்னம்பிக்கையோட பங்கெடுப்பாங்க.
அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும். ஐயோ இவனுக்குலாம் வந்து அந்த அந்த வர்ற அந்த இருக்கிற அந்த முதியோர்கள் தேர்ந்து வந்தார்கள், அவங்களே சொல்றாங்க இவனுக்கு பிரச்சனை பண்றாங்க, எல்லாரும் எங்க ஓட்டு எல்லாம் இவனுக்கு தான், நான் வந்து நீங்களும் வந்து இவனை வந்து ஜெயிக்க வைக்கணும், அவங்க வந்து இவனுக்கு பிரச்சனை பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு காம்படிஷனா இருக்கும்? மீடியாவும் அந்த மொத்தமா வந்து இவன் தான் வெற்றியாளன்ட்டு வந்து தீர்மானிச்சு நீங்க ஒரு போட்டி நடத்தும் போது இது எப்படி ஒரு தரமான போட்டியாக அமையும்? ஸோ இதுதான் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு அந்த நிகழ்ச்சி அது ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது அவன் வந்து கஷ்டப்படுற பையன் தான், நல்லா பாடுற பையன் தான், கொண்டாடப்பட வேண்டியவன் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த மீடியா வந்து வேற எதுவுமே இல்லாம அந்த தரமான ஒரு நிகழ்ச்சி தான் அது, அந்த நிகழ்ச்சி மிகுந்த தரமான நிகழ்ச்சி தான் அது. ஆனால் எதை வந்து நீங்க மேல மையப்படுத்துறீங்க? இந்த சிறுவனோட தன்மையையோ இல்லை வந்து இவன் வந்து இந்த இந்த பின்புலத்தையோ இல்லை எதையோ வந்து நீங்க வந்து மேல மையப்படுத்தி இப்படியே வந்து இந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோஸ் வந்து எளியவர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மீடியாக்கள் வந்து இவங்களோட ஏழ்மையையும் இயலாமையும் இவர்களோட அழுகையும், அதாவது இந்த இந்த எளியவர்களோட அழுகை இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல காமிச்சியே இந்த டிஆர்பி அவங்க ஏத்திட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியா செய்யறாங்க. இதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா புறக்கணிக்கணும். இது வந்து ஒரு தவறான முன்தாரணம் தாங்க. அப்ப தரம் போட்டின்றது என்ன? போட்டின்னும் போது நீங்க உங்களோட பின்புலத்தெல்லாம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு திறமையோட 10 பேர் பங்கெடுக்கான அந்த திறமையோட மட்டும்தான் அந்த போட்டியா இருக்கணும். ஸோ அதை மட்டும் தான் நீங்க மையப்படுத்தணும். அதிகமா பேச வேண்டிய பொருள் என்ன? இவர் எப்படி பண்ணாரு, இவர் எப்படி பண்ணாரு, இவர் எப்படி பண்ணாரு, அதை பத்தி தானே பேசணும். அதை தானே நீங்க அலசி ஆராயணும். அதே மாதிரி வந்து இந்த எலிமினேஷனே நான் வந்து விரும்பாதவன். ஒரு 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 சிறுவர்களை குழந்தைகளை கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்க ஒரு 2-3 ரவுண்ட்லயே எலிமினேஷன் சொல்லி அதை வந்து நிக்க வச்சு அவங்களை அழ வச்சு அனுப்புறதையே நான் வந்து ஏற்காதவன். அதே தவறு. மனதளவில் அந்த குழந்தைகள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க சில நாட்களுக்கு. ஏன்னா ஒரு தேர்வின் தோல்வியே தாங்கிக்க முடியலையே அப்படின்னும் போது இந்த பல கோடி பேர் பார்க்கும்போது ஒரு எலிமினேஷன் ஆகும்போது அந்த 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 போட்டியாளர் வந்து அதை எப்படி அவ்வளவு எளிதாக எடுத்துக்குவார்? அதுவும் சிறு வயது போட்டியாளர் வந்து அதை எப்படி அவ்வளவு எளிமையா எடுத்துக்குவாங்க? இதுவே வந்து தவறானது. இதே மனிதத்தன்மை அற்ற செயல். எலிமினேஷன் பண்ணித்தான் ஆகணும், நீங்க வந்து இதனால எலிமினேஷன் ஆகணும்ட்டு ஒரு பல கோடி பேர் பார்க்குற இடத்துல வந்து அது பண்றதே வந்து தரக்குறைவான விஷயம். அதுவே மாற்றப்பட வேண்டியது. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் தான் சிறந்தவன் ஒரு ஒரு குழந்தைய முன்னேற்றுறதும், மற்றவர்கள்லாம் வந்து அந்த அந்த 10 பேர் போட்டியாளர்கள்ல ஒருத்தர் மட்டும் 9 பேர் அப்ப எது வச்சிருக்கீங்க? இது வந்து ஏற்கவே முடியாது. இதை பார்த்த உங்களுக்கும் புரியும் நம்புறேன். பார்ப்போம், மாறுதான் பார்ப்போம்.